கலை ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். சிம்ம ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நிச்சயமாக பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழிலின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயத்தின் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் வரும். அதே நேரத்தில் செலவுகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக விவசாயத்தின் மூலமாக கொஞ்சம் செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்துல பேசுற பேச்சுக்களே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா செவ்வாய் மேல விழுவுறதுனால நிச்சயம் படிப்புல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக சொத்து சேர்க்கைகள் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதத்துல வாங்கக்கூடாது. ஏன்னா சனியினுடைய பார்வை செவ்வாயின் மேல விழுவுறதுனால நிச்சயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பிலும் இருக்கிறது. அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சு போறதுனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியின் மூலம் செலவுகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைப்பது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது நிச்சயம் வரும். ஏன்னா சனியின் மேல செவ்வாயினுடைய பார்வை விழுவுறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க பக்கத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்ல ஏற்கனவே நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனாலையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். அதனால இந்த நேரத்துல யார்ட்டையுமே வம்பு வழக்குகள் வச்சுக்கொள்ளாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கும் தாய் மாமனுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது எட்டி பார்க்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இந்த மாதத்துல அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். இளைய சகோதரத்தின் ஆதரவு என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த மாதத்துல நீங்க எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் மன தைரியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்க எந்த ஒரு வெற்றியையும் ஈஸியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் மனசுல பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மாதத்துல உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. அப்பா வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த மாதத்துல அதிர்ஷ்டம் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.